அதிகாரம் 7. இந்த பிரபஞ்சத்தின் மாயையை விவரிப்பதற்கு சாலமோன் அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். உலக பிரகாரமான காரியங்களினால் நம்முடைய மனதிற்கு சஞ்சலமும் வேதனையும் உண்டாகும். அவற்றில் இருந்து விடுதலை பெற்று நம்முடைய ஜீவிய காலத்தில் சந்தோஷமாயும் சமாதானமாயும் ஆறுதலாயும் ஜீவிப்பதற்கான வழிகளையும் சாலமோன் இங்கு விரிவாக சொல்லுகிறார். நாம் தீமையான காரியங்களையும் நமக்கு நன்மையான காரியங்களாக மாற்ற வேண்டும். காலத்தை நமக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நற்கீர்த்தியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களையும் ஏனோதானோவென்று செய்யாமல் எல்லா காரியங்களிலும் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிப்போடும் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி அமைதலாய் இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் ஞானமாய் நிர்வாகம் பண்ண வேண்டும். நம்முடைய சித்தத்தை விட தேவனுடைய சித்தமே மிகவும் முக்கியமானது. நம்முடைய எல்லா காரியங்களிலும் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த காரியத்திலும் அளவுக்கு மிஞ்சி போய்விடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சுவது ஆபத்தில் முடியும். நமக்கு தீங்கு செய்கிற காரியங்களை குறித்தும் நம்மை சேதப்படுத்துகிற காரியங்களை குறித்தும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நமக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. சீக்கிரத்தில் கோபப்படக்கூடாது. நம்முடைய கோபத்தை அடக்குவது நமக்கு நல்லது. நம்முடைய உணர்வுகள் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். சாலமோனுக்கு அநேக மனைவிகள் இருந்தார்கள். அவர்கள் சாலமோனை தேவனுடைய சமூகத்தில் இருந்து பிரித்து சென்று விட்டார்கள். தன்னுடைய மனைவிகளின் நிமித்தமாய் சாலமோனுக்கு அநேக துன்பங்கள் உண்டாயிற்று. அவை எல்லாவற்றையும் சாலமோன் வருத்தத்தோடு சொல்லுகிறார்.